பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதம் இல்லாத பிரிவினை வருது. சீர்திருத்த இயக்கங்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக்கிறாங்க. மதமே வேணான்னு சொல்றாங்க. நான் சொல்றது மக்கள் பிரிவினை பற்றி சொல்றேன். அதான் அது மக்கள் ரெண்டாயிருவாங்கல்ல. ரெண்டு அமைப்பா பிரிஞ்சாங்கன்னா இந்த பக்கம் மக்கள் அந்த பக்கம் மக்கள் இருந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு கொள்கை இருந்தாலும் அதை ஏற்பவர்கள் மறுப்பவர்கள் இருப்பார்கள். அப்ப மதத்தை எதிர்ப்பவர்கள் மறுப்பவர்கள் இருக்கும்போது ரெண்டு குரூப் ஆயிடுறாங்க. அதனால மதம் தான் பிரிவினை. தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை இருக்கும். எனக்கு உள்ளதா உனக்கு உள்ளதான்னு சொல்லி அடிச்சுக்கிடுவாங்க. அப்ப புரிந்து கொள்வதில் உள்ள கோளாறுனாலதான் பிரிவினைகள் சண்டைகள் வருதே தவிர அது மதங்களை நம்ம காரணமா சொல்ல முடியாது. மதங்கள் சொல்ல போனா சரியான முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால், குறிப்பா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரிவினையை கற்பிக்கல, வேற்றுமையை சொல்லல. கொள்கை அடிப்படையில தனிச்சு நிக்க சொல்லுதே தவிர மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், நியாயமா நடக்கிறது எல்லாத்தையுமே சரியான முறையில் சொல்லி இருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் சரியான இஸ்லாத்தை கடைபிடித்தான்னு சொன்னா பிரிவினை வளராது, ஒற்றுமை தான் ஏற்படும், மனிதனுக்கு நன்மை தான் ஏற்படும். புரிந்து கொள்ளுதான் சிக்கல் அப்படின்னு புரிந்து கொள்றதுனாலதான் எல்லாமே வருது. சார், நீங்க சில பல இடங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. அதாவது தேர்தல் நிற்பம் என்பது ஆறாம், அதாவது பாவமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னொரு வகையில் நீங்கள் ஒரு தடவை அதிமுக ஆட்சிக்கு ஆதரவாகும், இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு ஆதரவும் நீங்க தேர்தலில் ஆதரவாக செயல்பட்டீர்கள். ஒரு பக்கம் அறாம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் தேர்தல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது அறாமா கிடையாதா? அதாவது நம்ம ஹராம் என்று நம்ம சொல்லல. தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலைக்கு நம்ம வரும் பொழுது நிறைய நம்ம சமரசம் செய்ய வேண்டியிருக்கும், கொள்கை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நல்ல ஒழுக்கங்களை விட வேண்டியிருக்கும், தீமைகளுக்கு துணை செய்ய வேண்டியிருக்கும், அந்த ஓட்டு பொறுக்குவதற்காக வேண்டி போதைப் பொருள்கள் எல்லாம் கூட வாங்கி கொடுக்க வேண்டிய நிலை வரும். இதெல்லாம் நமக்கு தகுதியானது இல்லை. அதனால நல்ல மக்கள் அதுல போய் இறங்கி சாக்கடையில் இறங்க வேண்டாம் என்று நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் சாக்கடையை சுத்தம் பண்றதுக்குன்னு சிலர் இருக்குதான் செய்வாங்க. அவங்கள வச்சுதான் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. அவங்க சுத்தம் பண்றது நானும் போய் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்க பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தேர்தலில் ரெண்டு கட்சி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதிக தீமை தரக்கூடியது யாரு, அவங்கள தவிர்த்துட்டு கொஞ்சம் தீமை தரக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கிற நிலையில் நம்ம இருக்கணும். இரண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும். அப்ப நம்ம ஓட்டு போடாவிட்டாலும் போடாட்டாலும் யாராவது ஜெயிக்கத்தான் போறாங்க, யாராவது ஆட்சிக்கு வரத்தான் போறாங்க. நம்ம பொதுங்கின உன்ன ஆட்சி அமையாம போறதில்லை. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறது நமக்கு அதிகமான நன்மைகள் செய்யறாங்களா அல்லது குறைவா தீமை செய்யறாங்களா என்கிற ஒரு அடிப்படையில ஒவ்வொரு நேரத்திலையும் மாறி மாறி ஒரு முடிவு எடுக்கணும். இது ஓட்டு போடுவதில் நம்ம எந்த தார்மீக நெறியும் இழக்க மாட்டோம். இப்ப நாமளே நிற்கும் பொழுது என்னவெல்லாம் இழக்குவோமோ அதெல்லாம் இதுல வராது. போவோம், ஓட்டு போட வந்துருவோம். ஓட்டு கேட்க போடும்போதுதான் கூளை கும்பிடு போடுறது, தலைவர்களை புகழ்வது, நம்ம யாரோட கூட்டணி வைத்துக் கொண்டோமோ அவங்கள தவறுகளை நியாயப்படுத்துறது, மற்றவங்களுடைய நன்மைகளை மறுக்கிறது, இதெல்லாம் எப்போ வருதா நம்மளே நிற்கும் பொழுது வருது. ஓட்டு போடுறவங்களுக்கு இது மாதிரி வருமா? போறோம், ஓட்டு போடுறோம், வந்துடுறோம். நம்ம யாருக்கு போடுறோம் கூட தெரியாத அளவுல நடந்து போயிடும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நாம ஓட்டு போடுறது பேசுறீங்க, ஆனால் நீங்க சொன்னீங்க, அதாவது நீங்க சமரசம் செய்து கொண்ட சூழ்நிலை ஏற்படும் தேர்தல் அரசில் நின்றால். ஆமா, தானாக சென்று தேர்தல் நிற்பதற்கும் தான் மறைமுகமாக இன்னொரு கட்சி ஆதரிப்பதற்கும் பெரிய வேறுபாடு இல்லையா? இல்ல, ஆதரிக்கிறதுன்னு சொன்னா மற்றவங்க ஆதரிக்கிறவனா நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். நாம எப்படி ஆதரிப்போம் என்று சொன்னால் வெளிப்படையாக பகிரங்கமாக பொது மேடைகள்ல தீர்மானங்கள்ல கோரிக்கை வைப்போம். எங்களுக்கு இடஒதுக்கீடு யார் தருகிறார்களோ அவர்களை ஆதரிப்போம்னு சொல்றோம். அவங்கள சந்திச்சு பேரம் பேசிட்டு சொல்ல மாட்டோம், பகிரங்கமா சொல்கிறோம். அவங்க பகிரங்கமா அதை தரும் பொழுது இதுக்காகத்தான் ஆதரிக்கிறோம்னு சொல்லையில நம்ம எந்த ஒரு சமரசமும் செய்யல. மக்களுக்கு தெரிகிறது இவங்க இடஒதுக்கீடு யார் தருவாங்களோ அவங்களை ஆதரிக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க, அவங்க இடஒதுக்கீடு தருவதா சொல்லிட்டாங்க அல்ல தந்துட்டாங்க, அதனால ஆதரிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்ம எந்த வகையிலையும் தார்மீக நெறி இழந்தவர்கள் ஆக மாட்டோம். கோரிக்கை வெளிப்படையா இருக்கும் பொழுது. நீங்க சொல்ற எப்போ வரும், ரகசியமா தனியா பேசுவாங்க, நாங்கள் சமுதாயத்துக்கு எல்லாம் பேசிவிட்டோம்னு சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்துகிட்டு வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல வேண்டாம் இந்த மாதிரியான சமரசம் எல்லாம் வரும். நாம திமுகவையும் அதிமுகவையும் ஆதரித்த காலகட்டங்கள்ல குறைகளை சொல்லி தான் ஆதரிப்போம். இவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு நண்பர்கள் என்று நாங்கள் ஆதரிக்கவில்லை, இவங்க செஞ்ச என்னென்ன துரோகத்தை எல்லாம் நாங்கள் மறக்கவில்லை, இப்போது இடஒதுக்கீடு தந்ததால் ஆதரிக்கிறோம், இப்படிதான் நாங்க சொல்லி இருக்கிறோம். இப்படி கூட்டணி சொல்ல முடியாது. அப்ப உங்களை தவிர்த்து மற்ற சில அமைப்புகள் தேர்தலில் கூட்டணியாக இருக்கின்றன. அப்ப அந்த மாதிரி கட்சிகள்லாம் மக்களுக்கு விரோதமான கட்சிகள், இஸ்லாமுக்கு விரோதமான கட்சி நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவங்க தார்மீக நெறி இழந்துருவாங்க. அதாவது அவங்களும் அப்படி இருக்கக்கூடாது நாங்க நினைக்கிறோம்.
இழந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இழந்ததை கண்டிப்பா இழந்து ஆகணும், இழந்துட்டாங்கன்னு சொல்றோம், இழந்து ஆகணும். சரி, நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு பொது திட்டத்தின் முடிவில் நாங்க தேர்தல் கட்சி ஆதரிப்போம்னு சொன்னீங்க. அது குறிப்பா இடஒதுக்கீடு பிரச்சனை. ஆமா, இந்த இடஒதுக்கீடு விஷயம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா? அனுமதிக்கப்பட்டதான். ஏன்னு கேட்டா பலவீனர்களா இருப்பவர்களுக்காக வேண்டி கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இப்ப நாங்க தொழுகை நடத்துகிறோம், இமாமா இருப்பார்ல, அவருக்கு சட்டம் என்னன்னு கேட்டா, நீங்கள் தொழுகை நடத்தும் பொழுது உங்க சக்தியை கணக்கில் கொள்ளாதீங்க, நோயாளிகள் சிறுவர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்றவாறு குறைந்த நேரத்தில் நீங்க தொழுகை முடிச்சுக்கிறங்க, நீங்களா தொழும் பொழுது பெரிசா தொழுதுக்கிறங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இதுல பலவீனர்களா இருப்பவர்களுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு ஒரு கூடுதல் சலுகை கேட்பது இஸ்லாத்துல உள்ளதுதான். அப்ப இடஒதுக்கீடு நம்ம எது கேட்கிறோம், மற்ற மக்களோட நாங்கள் போட்டி கூட முடியல. ஏன்னா வெள்ளையர்கள் காலத்துல படிக்க கூடாதுட்டாங்க, ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்ட்டாங்க எங்க தலைவர். இஸ்லாம் தடை சொல்லல, முஸ்லீம் தலைவர்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளைக்காரனை விரட்டுவதற்கு ஆங்கிலத்தை ஒழிக்கணும், ஆங்கிலம் படிக்காதீங்கன்னு சொன்னாங்க. காந்தி கூட சொன்னார், எல்லாரும் தான் சொன்னாங்க. எங்க மக்கள் அப்படி கேட்டாங்க. அது பள்ளிவாசல்ல வச்சு ஜும்மாவுல வெள்ளிக்கிழமை சொல்லும் பொழுது மக்களுக்கு அது மார்க்கத்தோட கலந்து சொல்லையில கேட்டாங்க. 50 வருஷமா நாங்க படிக்கல, படிக்காத ஒரு சமுதாயமா இருக்கும் பொழுது அவங்க புள்ள படிக்காது, அவங்க பேரம் படிக்காது, அப்படி படிக்க வச்சா கூட அவங்க நல்ல முறையில எஜுகேட் பண்ணி அவங்கள கொண்டு வர முடியாது. அப்ப பிற மக்களோட போட்டி போட முடியாத ஒரு நிலையை நாங்க பின்தங்கி இருக்கும் பொழுது எப்படி தலித்து மக்கள் இருக்கிறாங்களோ அதை விட மோசமா இருப்பதாக நீதிபதி சச்சார் சொல்றாரு. முஸ்லிம்களுடைய நிலைமை நாடு சுதந்திரம் அடையும் போது தலித்துகள் இருந்த நிலையை விட மோசமா இருக்குது. அப்படி நாங்க இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்கள தூக்கி ஒண்ணுமா இல்லையா, ஒரேடியா கீழே கிடக்க கூடாது என்பதற்காக தலித்து மக்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுத்ததை எல்லாம் ஏற்றுக்கிட்டோம். அந்த நிலையை விட மோசமா இருக்குன்னு ஒரு நீதிபதியின் மூலமாக ஒரு கமிஷன் போட்டு அது ரிப்போர்ட் தரும் பொழுது அவங்களையும் மற்றவங்களுக்கு நிகரா தூக்கி விடணும், கீழே கிடக்கிற மக்களை கொஞ்சம் முன்னேற்றணும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு. இப்ப இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் இஸ்லாமிய மக்கள் முன்னேறுவதற்காக இந்த அரசியல் சட்டத்தை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை நம்ம கட்டாயமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பக்கம் ஆறாம் என்று சொல்லி தவிர்த்து விட்டு இன்னொரு பக்கம் இந்த அரசியல் சட்டத்தை பின்பற்ற கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அப்ப இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, அது ஒரு முரண்பாடான கருத்து வராது. நாம அரசியல ஈடுபட வேண்டாமா கருத்து ஒரு இருக்கே சார், டவுட் இருக்கு. இல்ல, அரசியல் என்பது இடஒதுக்கீடு அரசியல் தானே. இல்ல, அதான் தேர்தலில் போட்டியிடுவது என்கிறது மட்டும்தான் நாங்க வேணாங்கிறோம், அரசியல் வேணான்னு சொல்லல. தேர்தலில் நாமே போட்டியிட்டு எனக்கு வாக்களிங்கள் என்று கேட்கும் பொழுது நான் சமுதாயத்தை மறந்துடுவேன், எனக்கு யார் 2 சீட் அதிகம் தர்றாங்களோ அவங்களோட சேர்ந்துக்கிறேன். அந்த நிலை ஒரு சமுதாயத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு வரக்கூடாது, இஸ்லாமிய இயக்கத்துக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் அரசியல் இருக்கு, வேற என்ன போராட்டம் பண்றோம், ஒரு கோரிக்கைக்காக வேண்டி ஆர்ப்பாட்டம் பண்றோம், அது மாதிரி மனு கொடுக்குறோம், தலைவர்கள் சந்திச்சு முறையிடுகிறோம், விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துறோம், கண்டன கூட்டங்கள் நடத்துறோம். இதெல்லாம் எல்லாமே அரசியல் தானே, நம்ம நாட்டில் அவ்வளவுமே அரசியல் தான். இப்ப நான் உங்கள்கிட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன், இதுல கூட ஒரு அரசியல் இருக்குல்ல எங்க சமூகத்தின். அந்த மாதிரியான அரசியல் நாங்க ஈடுபடுறோம். தேர்தலில் நாங்க போட்டியிட மாட்டோங்கிறது மட்டும்தான். நாங்க எங்களுக்காக தலைவர்களா இருக்கிறவங்க எங்களுக்கு சீட்டு கேட்க கூடாது, கேட்டா நம்ம விலை போயிருவோம், நம்ம நம்முடைய நன்மையை கருத்துல கொண்டு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவோம், மக்கள் நலன் பின்னாடி போயிரும். இதுதான் காரணம், மற்ற அரசியல் நாங்க ஈடுபடுறோம். அதாவது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மற்றும் மற்ற இஸ்லாமியர்கள் ஒரு விமர்சனமாக இருந்தது. இன்னும் நீங்க இந்த கண்டனம் செய்யக்கூடாது, அர்த்தம் செய்யக்கூடாது என்பது கருத்துக்கள் இருந்தன. அதை முறியடிக்கும் விதமாக உங்கள் அமைப்பின் சார்பாக ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு ரத்தான முகாம் நடத்தினீர்கள். இன்னொரு பக்கம் இன்னும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் என்ற அமைப்பு பழமையை கட்டிக்கொண்டு பழமை மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது, ஒரு கலாச்சார காவலர்களாக நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் என்ற விமர்சனம் இருக்கிறது. அதாவது பழமையை கட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்க மறுக்கல. ஏன்னா எல்லா பழமையும் இல்லை, எந்த பழமை மக்களுக்கு நன்மை தருமோ, மனித குலத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருக்குமோ அந்த பழமையை நம்ம கட்டி தான் காக்க வேண்டி இருக்கிறது. இப்ப நவீன கலாச்சாரம்ங்கிற பேர்ல என்னென்ன நடக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒழுக்க சீர்கேடுகள்லாம் கூடாது என்றுதான் பழமையில தான் இருக்கிறது, புதுமையில அதெல்லாம் இல்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் என்பது இப்ப புதுமை. ஆனா ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு தேவை, எல்லாத்துலயும் இருக்க வேண்டும், ஆபாசம் கூடாது அப்படிங்கிறது பழமை. தண்ணி அடிக்கலாம், மதுபானத்தை அருந்தலாம் என்பது புதுமையா இருக்கிறது. அதெல்லாம் வேணாங்கிறது பழமையா இருக்கிறது. நம்ம புதுமை பழமைன்னு இதை பாக்குறதா, மக்களுக்கு நன்மைன்னு பாக்குறதா? அப்ப நாங்கள் கட்டி காக்கிற எல்லா பழமையுமே மக்களுக்கு நன்மை தர்றது. இந்த பழமை மக்களுக்கு கேடு என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பழமைகளை எல்லாரும் கட்டி காத்தான் ஆகணும். அந்த நேர்மை நாணயம் எல்லாமே குறைஞ்சு போச்சு. பழமையில ரொம்ப நேர்மையா இருந்தாங்க,
அந்த காலத்து மக்கள்கிட்ட காணப்பட்ட நேர்மையெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. அப்ப அதெல்லாம் நம்ம கட்டி காக்குறது நல்லது தானே. மக்களுக்கு எது தேவையோ அதை கட்டிக்க தவறில்லை அப்படின்னு கட்டி நல்லது தானே. மக்களுக்கு எது தேவையோ அதை கட்டிக்க தவறில்லை அப்படின்னு கட்டிக்காத்தான் ஆகணும். இன்னொரு பக்கம் இப்ப நீங்களும் சில முறை குறிப்பிட்டிருக்கீங்க, இப்ப ஏர்வாடியின் காசிம் அவர்களை நாங்க தான் பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் அவர் நிரபராதி என்று வெளியிடப்பட்டுள்ளார். இப்ப இத்தனை ஆண்டு காலம் அவர் அனுபவித்த சிறைகளுக்கு அவருக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ நண்பர்களுக்கோ நீங்க என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க? ஏர்வாடி காசிம் இல்லது மதுரை ராஜா ஹுசேன் என்பவர். அவர் நான் தலைமறைவா இருக்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு முறையிடும் பொழுது, அப்ப நீங்க முறையை சரணடைஞ்சிருங்க அப்படின்னா குடும்பத்தாரெல்லாம் ஜெயில பார்ப்பாங்க, நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்குள்ளே அதிகாரிகிட்ட பேசணும்னு சொல்லி செஞ்சோம். ஏர்வாடி காசிம் அவராக தான் இது பண்ணார். அதுக்கு நம்ம கொண்டு விடல. அது ஜாகிர் ஹுசேன் என்பவர் மதுரை ராஜா ஹுசேன் என்பவருக்கு தான் அந்த சம்பவம் நடந்தது. அவர் மேலே சில வழக்குகள்லாம் இருக்கு. பொய்யா கூட இருக்கலாம், வழக்கில் தண்டிக்கப்படலாம், நிரபராதி ஆகலாம். ஆனா அவர் கோரிக்கை அடிப்படையில் நம்ம அதை செஞ்சோம். இதை ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்கிறாரு, நான் தலைமறைவா இருக்கிறேன், எனக்கு பொய் வழக்கு போடாம சித்திரவதை பண்ணாம முறைப்படி ஏதாவது செய்ய சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டால் அந்த உதவியை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம இருந்தால ஒளிஞ்சுட்டு இருந்த பிடிச்சு கொண்டாந்து போலீஸ் கையில ஒப்படைச்சதுதான் தப்பு. அவங்க கோரிக்கை ஏற்று நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம். அது சில நேரத்தில் சாதகமா கூட ஆகலாம், அவருக்கே பாதகமா கூட ஆகலாம். அதுக்கு நாங்க பொறுப்புன்னு கிடையாது. பலமுறை யோசிக்க சொன்னோம், எப்படி வேணாலும் போகலாம், இல்ல நான் மனைவி மக்கள்லாம் என்னை ஜெயில பாத்துக்குருவாங்க, ஒளிஞ்சிருந்தா அது கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்ச காரணத்தினால் ஒரு ஹெல்ப் பண்றோம். இன்னைக்கு அதை பண்ணுவோம். யாராவது நம்மள்ட்ட நீங்க கூட அதை பண்ணலாம். அவங்கள்ட்ட கேட்கறாங்க, எனக்கு பொய் வழக்கு போடாம நான் முறைப்படி சரண்டர் ஆயிடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா அதை செஞ்சு கொடுக்குறது தப்பு கிடையாது. அதுதான் நாங்க செஞ்சோம். இன்னும் கூட இப்ப கோயம்புத்தூர் குண்டு வழக்கு போன்ற நிறைய பேர் கைது செய்யப்பட்ட அப்பாவி இஸ்லாமியர் இன்னும் இருக்காங்க சிறைச்சாலையில். அந்த வகையில் அபுதாகிர் போன்றவங்க இன்னும் இருக்காங்க. அவருக்கு அந்த வெளியே பரவல் மறுக்கப்பட்டவங்க இருக்காங்க. இது போன்று சிறையில் உள்ளவர்களுக்காக தகுதி சமாஜ் எந்த விதமான ஒரு பிரச்சாரங்களையோ போராட்டம் நடத்தணும் ஒரு விமர்சனம் இருக்கே சார்? அதாவது சிறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் தடாங்கிற வழக்குல ஆரம்பத்தில் அந்த பஸ்ஸில் குண்டு கல் எறிஞ்சதுக்காக தடா வழக்கு போட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பற்றி பேசினாலே தடாங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த காலத்தில் யாருமே முன் வந்து அவங்களுக்கு குரலை கொடுக்கல. அப்போ 90கள்லாம் 92க்கு பிறகு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அப்படி இருந்தது. நாங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு குரல் கொடுத்தோம். அவங்களுடைய வழக்குகளை நாங்கள் பார்த்து கொண்டோம். அவங்க குடும்பத்தாருக்கு நாம தான் நிதி திரட்டி எல்லா உதவியும் செஞ்சோம். அதெல்லாம் எந்த குறையுமே வைக்கல. இப்ப நிறைய பேர் அதை இயக்கங்கள் உண்டாகி போன பிறகு எல்லாரும் சொல்றாங்க, குரல் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஒருவருமே வாயை துறக்காத நேரத்தில் நாங்க